ஹலோ கைஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம ஒன் பீஸ் பவுண்டி ரஸ்ட்னு ஒரு கேமை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஒன் பீஸ் அனிமி யாருக்கெல்லாம் பிடிக்குமோ அவங்களுக்கும் இந்த கேம் பிடிக்கும். இதில் ஒன் பீஸ் வர நிறைய கேரக்டர்ஸை வச்சு நம்ம ப்ளே பண்ண முடியும். ஸோ வாங்க நான் கேமுக்குள்ளே போய் பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. கேமுக்குள்ளே வந்தோடனே இந்த மாதிரி தான் இருக்கும். இதில் ஈவெண்ட்ஸ், டெய்லி ரிவார்ட்ஸ், பேட்டல் எல்லாமே இருக்கும். இப்போ நம்ம ஒன் பீஸ் இருக்கிற கேரக்டர்ஸ் பார்த்தீங்கன்னா இதுதான் ஒன் பீஸ் இருக்கிற கேரக்டர்ஸ். அந்த கேரக்டர்ஸ் எல்லாருமே இந்த கேம்லேயும் இருக்குது. மோஸ்ட்லி எல்லா கேரக்டர்ஸுமே இந்த கேமில் இருக்கும். எவ்வளோ கேரக்டர்ஸ் இருக்குன்னு இந்த எல்லா கேரக்டரும் நல்லாவே டிசைன் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ மோஸ்ட்லி எல்லா கேரக்டருமே நல்லாயிருக்கும். இதுதான் இப்போ நாம் வச்சுருக்க கேரக்டர்ஸ். ஸோ இந்த கேரக்டர்ஸை நம்ம லெவல் பண்ண முடியும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த லா கேரக்டர் நம்ம இப்போ அப்கிரேட் பண்ண போகிறோம். ஒரு 10வது லெவல் வரைக்கும் அப்கிரேட் பண்ணலாம். ஓகே, அப்கிரேட் பண்ணியாச்சு. ஸோ இந்த மாதிரி எல்லா கேரக்டரும் நம்ம லெவல் பண்ணிக்க முடியும். அது மட்டும் நம்ம ஏதாச்சும் ஒரு 2 கேரக்டர் சூஸ் பண்ணணும். ஓகே, இப்போ நம்ம ஆஸையும் லூஃபியையும் சூஸ் பண்ணியிருக்கோம். இவங்க வச்சு இப்போ பேட்டில் பண்ண போகிறேன். ஸோ அங்கே பேட்டில் பண்ணலாம். இதில் மொத்தம் 5 விதமான பேட்டில்ஸ் இருக்குது. அதில் இப்போ நம்ம லீக் பேட்டில் தான் பண்ண போகிறோம். உள்ளே வந்தாச்சு. இப்போ பேட்டில் நம்ம தந்து இப்போ பேட்டில் பண்ணலாம், ஆரம்பிக்கலாம். இப்போ இந்த லோட் ஆகிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும். இந்த பிளேயர் சாங்க்கும் நல்லா தான் இருக்குது. ஸோ இப்போ உள்ளே வந்தாச்சு. இப்போ நாம் கேரக்டர் சூஸ் பண்ணணும். லூஃபியா, ஆஸா? சரி, ஆசையை சூஸ் பண்ணிக்கிறேன். இதுதான் நம்ம டீம். இப்போ இந்த 4 பேர் தான் நம்ம டீம். இது ஆப்பனன் டீம், ஓசன் டீம். ஸோ மேட்சுக்குள்ளே வந்தாச்சு. இப்போ வெயிட் பண்ணணும். ஓகே, மேட்ச் ஸ்டார்ட் ஆகியாச்சு. இது என்ன பண்ணணும்னா இப்போ சைடில் ஒரு பாக்ஸ் தெரியுது பாருங்கள். அதில் ABCDEன்னு ஒரு 5 விதமான கட்டம் இருக்கா. அது எல்லாமே பிளேசஸ். அந்த பிளேஸை நம்ம கொடியை நாம் வைக்கணும். அதே மாதிரி அந்த 5 கொடியுமே நம்ம கொடியாக இருந்தால் நாம் தான் வின்னு. அதே மாதிரி 5 கொடியுமே ஆப்பனண்ட் வச்சிட்டாங்கன்னா அவங்க வின்னு. ஸோ அதை வைக்க விடாமல் நாம் அட்டாக் பண்ணி அந்த கொடி எல்லாத்தையும் நாம் வைக்கணும். ஸோ இதுதான் இந்த கேம். இந்த கேம் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இது நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் நம்ம விளையாட முடியும். அதுக்கான ஆப்ஷன் இருக்குது. ஐயோ, கொண்டுட்டானே அதுக்குள்ளே. இப்போ நான் லூஃபியை சூஸ் பண்ணிட்டு வரணும். டக்குன்னு இப்போ வேகமாக போய் இந்த ஒரே ஒரு பேஸை மட்டும் நம்ம பேஸாக மட்டும்தான் போதும். நம்ம தான் வின்னு. ஸோ வேகமாக போகணும். நம்ம பசங்க எல்லாருமே ஃபைட் பண்ணிட்டு இருக்காங்க. அவ்வளோதான், இந்த கொஞ்சம் தான். அவ்வளோதான், பிடிங்காச்சு. நம்ம கொடியை வச்சாச்சு. நீ இந்த செகண்ட் முடியறதுக்கு இந்த ஹோல்டு பண்ணாலே போதும். நாம தான் வின்னு. ஐயோ, எவனை எனிமி வச்சிட்டாங்க. அவன் தான் ஃபஸ்ட்டு. அவனை பிடிக்கணும். 2 தான் மாற்றி வைக்கிறேன். இந்த வரண்டா. வாங்கிக்கோ. சாத்தா போது. நான் என்ன அடிக்கிறேன் இந்த வாந்தி. ஐயோ, இந்த அடி அடிக்கிறானே. இப்போ முடிக்கிறேன்டா. மூச்சு காய்ச்சி அவனை. இப்போ இந்த கொடியை உண்டணும். அவ்வளோதான். இப்போ தான் நாம் லீடிங்கில் இருக்கோம். டைமிங் வேறு முடிய போதே. எப்படி தான் இருந்தாலும் நாம் தான் வின்னாக போகிறோம். ஏன்னா இப்போ நாம் தான் லீடிங்கில் இருக்கோம். ஸோ டைமிங் முடிஞ்சிச்சு. இப்போ நாம் தான் வின்னு. பிரச்சனை இல்லை. ஸோ ஓகே, அடுத்து நம்ம பாஸ் பேட்டில் பண்ணி பார்க்கலாம் அது எப்படி இருக்குன்னு. ஸோ அது செமையாக இருக்கும். ஒன் பீஸில் இருக்க பெரிய வில்லன் 2 பேருக்கு சண்டை போடணும். ஓகே, ஒரு மேட்ச் முடிச்சாச்சு. இப்போ நாம் அடுத்தது பாஸ் பேட்டில் பண்ண போகிறோம். பாஸ் பேட்டில் பண்ணுவோம். எப்படி இருக்கு பண்ணி பார்ப்போம். லோட் ஆகிட்டு லோட் ஆகாதீங்க, வெயிட் பண்ணுங்கள். அவ்வளோதான், உள்ளே வந்தாச்சு. ஸோ இப்போ நம்ம லூஃபியை சூஸ் பண்ணிக்கலாம். இதுதான் நான் சொன்ன பாஸு. ஒன்று வந்து பிக் மாமு, இன்னொன்று கைடோ.
லோட் ஆகிட்டு இருக்கு. ஓகே, இதான் நம்ம ஸ்குவாடு. இந்த ஸ்குவாடை வச்சு தான் இங்கே 2 பேர் தோற்கடிக்கணும். ஓகே, வெயிட்டிங் ஃபார் பிளேயர்ஸ். இது 2 பேர் தோற்கடிச்சா தான் இந்த மேட்சே முடியும். ஓகே, மேட்ச் ஸ்டார்ட் ஆயாச்சு. வாங்க நாம் ஃபஸ்ட் அடி நம்ம போடுவோம் கைடோக்கு. போடு இந்த கைடு நல்லா லைஃப் எப்போ லைஃபை கம்மியாக மாட்டேங்குது. என்ன அடிச்சு டேமேஜ் பண்ணிட்டாங்க. ஓகே, இதுங்க அவன் ஒரு பெருசில் தக்கா போட்டுருவோம். இந்த கைதை அழிச்சு எப்படியாச்சும் முடிக்கணும். போட்டு வாழ வச்சுருக்கேன். சரியாக டேமேஜ் பண்ணிட்டானே என்ன. சரி, காம்போ 2 இப்போ வருது. இப்போ இதை வச்சு அடிக்கிறேன் அவங்கள. இப்போலாம் சேர்ந்த தருவாங்க. அவங்க ரெடியாக இருக்காங்க, பார்த்துக்கலாம். முடிச்சு விட்டாங்க. என்ன முடிச்சு விட்டானே. நம்ம பசங்க 2-3 பேர் செத்து போயிட்டாங்க. இப்போ நான் அடுத்த கேரக்டரை சூஸ் பண்ணிட்டு வாண்டா. இது பவாரை மட்டும் பாருங்க. இப்போ வாங்க ஃபஸ்ட் அடி இடி மாதிரி இறக்குனா என்னைய அட்டாக் பண்ண திரும்ப. இப்போ வாண்டா டே, வெயிட் பண்ணுங்களா. இப்போ கிட்ட வந்து ஒரு ஸ்பெஷல் அட்டாக்கை போட்டால் போதும். கைதோவை சோழி முடிச்சிடலாம். வந்துட்டா இப்போ அடிக்கண்டா முடிஞ்சிடலாம். அதான் ஒருத்தனை முடிச்சு விட்டாச்சு. கைதோ காலி. நீ பிக் பாம் மட்டும்தான். அவரையும் முடிச்சாச்சு. அவள் தான் ஃபினிஷே. இந்த மேட்ச் வின் ஆயாச்சு. ஓகே, அவள் தான் இந்த மேட்சை முடிச்சாச்சு. ஸோ இதான் இந்த கேமு. இந்த கேம் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். ஸோ ஒன் பீஸ் உங்களுக்கு எந்த கேரக்டர் பிடிக்குமோ அதை கமெண்டில் சொல்லிட்டு போங்க. ஸோ அவ்வளோதான் கைஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, பாய்.